வாங்க சுண்டக்காய் சட்னி செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து உடனே சாப்பிட்றதுக்கு இல்லை, உடனே சாப்பிட்லாங்க. ஆனால் இது ஒரு வாரம்னாலே இப்போ வச்சு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு இது வந்து நம்ம ஊறுகாய் அளவுக்கு தொக்கு மாதிரி செய்ய போகிறோம். அதுக்கு நமக்கு தேவையாக இருக்கிற பொருள் என்னென்ன பொருள் எடுத்து வச்சுருக்கிறோம்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஆல்ரெடியாக பொருள் எல்லாமே நான் வீடியோவில் காலையிலே போட்டிருப்பேன். இதை செய்கிறது எப்படி செய்கிறோம்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம், வரமிளகாய் ஒரு 7-8 வரமிளகாய், 9 மிளகாய் இருக்குது, கருவேப்பிலை, 2 தேங்காய். தேங்காய் போடணுன்றது அவசியம் இல்லை, நமக்கு ஆப்ஷன் தான். புளி, இஞ்சி, பூண்டு, சுண்டைக்காய், 4 தக்காளி, இதெல்லாமே கூட வந்து மஞ்சத்தூளும் மல்லியும், வரமல்லி, உளுத்தங்க, பெருங்காயம். நம்ம வந்து எப்பயும் ஒரு இது பொடி செஞ்சு வச்சுருக்கிறோம் இல்லைங்களா ஊறுகாய்க்கெல்லாம், அந்த பொடியும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடைசியில். ஏன்னா இது ஃபுல்லாகவே நம்ம வணக்கி விட்டு சட்னி போட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் தாளிக்கு போகிறோம். இது இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாங்க, தொட்டு சாப்பிட்லாம். இந்த சின்ன கசப்பு நமக்கு வரும், இது அது அந்த கசப்பு வராமல் இருக்கிறதுக்கோசரம் தான் இந்த இஞ்சி, தேங்காய், கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரையும் கலந்துக்கலாம் தேவையாக இருந்தால். ஏன்னா இது எல்லாருமே வந்து சுகர் இருக்கிறோம், எல்லாருமே சாப்பிட்லாங்க. பிபி, சுகரு, எந்த பிரச்சனை. இந்த கசப்புத்தன்மை வந்து இது லைட்டாக தாங்க இருக்கும். நம்ம நாட்டுக்காய் இப்போ விவசாய தோட்டத்துங்களில் விளையிறது இப்போ எல்லாமே வந்து இது கிராஷ் மாதிரி தானே, எனி டைம் வருஷம் ஃபுல்லாக விளைஞ்சிட்டு இருக்கிற மாதிரி தான் எல்லா காயும். நமக்கு சம்மர் சீசன் வர்ற மாதிரி எதுவும் இல்லைங்க. சட்டி காய்ட்டுங்க எடுத்துக்கலாம். இங்கே தேங்காய் வந்து நம்ம எப்பயும் ஒரு தம்பிக்கிட்ட பக்கத்து கடையில் வந்து வாங்குவோங்க. கடையில் வந்து எட்டுலோண்டு காய் தாங்க, 30 ரூபா, 25 ரூபா. காய் இவ்வளோ பெருசு இருக்கு இல்லைங்களா, 20 ரூபான்னு சொல்லிட்டு 5 காயும் 100 ரூபாய்க்கு வாங்கினேங்க. இந்த காய் பாருங்கள், 5 காய் வாங்கினேன் 100 ரூபாய்க்கு. நல்லா வந்து காய் பாருங்கள், நல்லா பெருசாகவே காய், பெரிய காய்கள் இப்படி இந்த மாதிரி வந்து 5 காய் வாங்கினேன். இதே நம்ம கடையில் இந்த காய் நம்ம கடையில் வாங்கியிருந்தா குறைஞ்சது 40 ரூபா இல்லை 50 ரூபா, அது கம்மியாக தரமாட்டாங்க. இல்லைக்கா அவ்வளோதாங்க அப்படின்னு வருவாங்க. இது நைட்டு வந்து நம்ம எண்ணெய் வந்து இது இப்போ கான் பொரிச்சிட்டு அப்படியே வச்சுருக்கிறோங்க. இந்த எண்ணெய் அப்படியே ஊற்றிக்கலாம். ஏன்னா இதுக்கு முக்கியமாக நமக்கு எண்ணெய் தாங்க ரொம்ப அவசியம். அதே மாதிரி நம்ம அந்த சேப்பு தண்டுக்கு 2 எடுத்தோம் இல்லைங்களா விடியா, இது இருக்குது. சும்மா கொஞ்சோண்டு வெங்காயத்தை போட்டு அப்படியே வணக்கி விட்டு எடுத்துக்கலாம் எனக்கு மட்டும். சரி, இது வந்து நம்ம எதுவும் செய்ய முடியாது. இன்றைக்கி நான் குழம்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்ம கடைஞ்சி இதெல்லாம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு அது சும்மா வணக்கி விட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுங்க. எண்ணெய் காயட்டும், கொஞ்சம் நேரம் ஆகும்.
உளுத்தம்பருப்பு மட்டும் கொஞ்சம், கடலப்பருப்பு போடலைங்க. கடலப்பருப்பு போட்டால் அது ஒரு டேஸ்ட் வந்துடும். உளுந்து மட்டும் நம்ம போட்டுக்கலாம். சீரகமும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு போட்டுக்கலாம். ஒவ்வொரு பொருளாக போட்டுக்கலாங்களா? பூண்டு, கருவேப்பிலை, வரமிளகாய், ஃப்ரிட்ஜில் வச்சே நம்ம ஒரு மாதத்துக்கு கூட வருங்க. நம்ம வந்து வெளியில் தான் ஒரு இதில் கப்பான் போட்டு எடுத்து வச்சு சமைச்சு சாப்பிட போகிறோம். சாப்பாட்டுக்கு, இட்லிக்கு, தோசைக்கு இஞ்சி கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயமும் நம்ம போட்டுருவாங்க. வெங்காயம் போட்டுருவாங்க. இது நம்ம புளிக்குழம்பு இதெல்லாம் வைக்கிறதுக்கு அப்படியே உடச்சி அந்த விதையை எடுத்துட்டு கூட போடுவாங்க. கழுவிட்டு இது நம்ம தண்ணியில் 2 கூட வாஷ் பண்ணிட்டுங்க. இந்த எண்ணெயில் தாங்க நல்லா வணங்கணும். நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா கூடவே நம்ம மஞ்சத்தூளும் மல்லித்தூளும் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கம்மி மல்லித்தூள், 1 ஸ்பூன் எண்ணெய் வந்து ஒரு 100 ml மேலே இருக்குங்க. 150 எண்ணெயாக இருக்கும். ஃபுல்லாக வந்து எண்ணெயில் தான் இந்த காய் நல்லா வணங்கணும். கூட நம்ம தக்காளியுமே கட் பண்ணி போட்டுடலாம். இந்த மாதிரி வெளியில் இருக்கிற பசங்களுக்கா, பொட்டை பிள்ளைங்களா, பசங்களா நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம்தானா அவங்க வந்து ஒரு பாக்ஸில் போட்டு இதோட கொஞ்சம் லெமன் சாறு புளியை கொடுத்துட்டோம்னா கல்லுப்பு மட்டும் போட்டு அனுப்பி இந்த கீரை எந்த கீரைனாலும் சரிங்க, கீரைங்களும் அதே மாதிரி எல்லாம் அலசி தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி கணக்கி நல்லா உங்களுக்கு துவையல் மாதிரி எண்ணெயிலே தண்ணி படாமல் எண்ணெயிலே வாங்கி கொடுத்து நம்ம கொடுத்து அனுப்பிச்சோம்னா குழந்தைங்க வந்து
இப்போ நமக்கு தேவையாக்கிற அளவுக்கு கல்லுப்பு. மல்லிங்க, இதெல்லாமே நமக்கு டெய்லர்களுக்கு புளிச்சிக்கீரை, சிறுக்கீரை, இந்த சிவப்பு தண்டுக்கீரை, முருங்கைக்கீரை ஹீட் ஆகும். அந்த பொரியல் பண்ணி சாப்பிட்றதுக்கு நம்ம மோர் எடுத்துக்கலாம். நிறைய மோர் எடுத்தால் அதையும் பேலன்ஸ் பண்ணும். அந்த நமக்கு வந்து கொஞ்சம் பேலன்ஸ் கொடுக்கும். இது நல்லா வெந்ததுக்கப்புறமா இவங்களை கொஞ்சோண்டு போட்டு அப்படியே இறக்கிடும். நல்லா இருக்கு. தேங்காய் பூ போட்டுக்கலாங்க. அடுத்தது நம்ம எடுத்து வச்சிருக்கிற மல்லியும் அவ்வளோதாங்க. இதே தட்டில் நம்ம கொட்டி கொஞ்சம் ஃபேன் காற்றுல விட்டு தாளிக்கிறத மட்டும் பாருங்களேன். நம்ம வந்து இந்த சுண்டைக்காய் வணக்கணும் இல்லைங்களா, எண்ணெய் இதே பாத்திரத்தில் அப்படியே நம்ம வந்து தாளித்து விட்டுடலாம். இந்த பக்கம் வந்து கீரை, அந்த சிவப்பு கீரை எடுத்தோம் இல்லைங்களா, அதை வந்து சும்மா அப்படியே தாளித்து விட்டுருக்காங்க. வேஸ்ட்டாக போயிடும். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உருண்டைக்கு வச்சுருவோம். அப்படி சேர்த்துக்கலாம்.
வந்து தூளுப்பு கொஞ்சம் லைட்டாக, உப்பு இல்லைனாலையும் சாப்பிட்றலாம். சுண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க, போட்டுடலாங்க. கீரை வந்து எடுத்துடலாம், அந்த பக்கம் மாற்றிடலாம். அதில் ஒரு கொஞ்சோண்டு, ஏன்னா ஆயில் நிறையா இருக்குங்க. கொரப்பாக போட்டு நம்ம அரைச்சிட்டு பாருங்க. இப்படி இருக்க வாயில் வச்சு ஊறுது. ஏப்பா கீரை தாங்க அது பொசிங்க போயிட்டாங்க. அது கொஞ்சம் எண்ணெய் சூடாக இருந்து நம்ம பெருங்காயம் போட்டு அந்த பொடி போட்டு நம்ம தாளிச்சுக்கணும். தம்பி எந்திரிச்சு வர்றதுக்கு லேட் ஆகும், அதனால் அப்போ தோசை ஊற்றிக்கலாம். நமக்கு வந்து இட்லி தாங்க. எண்ணெய் சூடாகிட்டு இருக்கு. பெருங்காயம் ஒரு 3 மூடி போட்டு நம்ம சீக்ரெட் பொடி ஒரு 3/4 ஸ்பூன் வர அளவுக்கு வந்து நம்ம வந்து செம்மையாக இருக்குங்க. கொரப்பாக தாங்க, ரொம்ப நைஸாகலாம் இல்லை, கொரப்பாக பார்த்தாவே தெரியும். அவ்வளோதாங்க, நம்ம வேலை முடிஞ்சது. இந்த மாதிரி நீங்களும் இட்லி தோசைக்கு செஞ்சு சாப்பிட்டு உடம்பை வந்து நம்ம தாங்க பார்த்துக்கணும். நமக்கு வந்து அதாவது நிறைய ஆளுங்க இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஐயோன்னு சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சொன்னால் கூட குறுகி பார்க்குறவங்களுக்கு பரவாயில்லைங்க. நமக்கு வந்து அந்த மாதிரி இல்லைங்க, அதனால யாரும் இல்லை. சரி, கடவுள் நமக்குன்னு அவரும் இருக்கார், நம்ம யாரும் ஃபீல் பண்ணும். டிக்கர்ஸில் வந்து செட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் பாருங்க. அதில் உங்களுக்கு வீடியோவில் இந்த இடத்துக்கு தெரியுதா என்னான்னு தெரியல. அதில் இருக்கிற எண்ணெய் வந்து நம்ம வெள்ளம் நாட்டு சக்கரை போடுறது தான் ஆப்ஷன் தாங்க. இது வந்து நான் எதுவுமே நாட்டு சக்கரை போடல, ஏன்னா தேங்காய் போட்டிருக்கிறோம். அதனால் போடுறதும் நம்ம இஷ்டம். இது எனக்கு ஒரு 2 நாளைக்கு தாங்க வரும். பாய்.